ஒரு பிளாண்ட் ஹேர், அதாவது தங்க நிற கலர்ல ஒரு பொண்ணுக்கு அழகான முடி இருந்துச்சுங்க. அவளுக்கு வயசு 5 தான். ஒரு நாள் அவ என்ன செய்தானா, தன் அம்மா கூட கடைக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க போயிருந்தா. அப்ப அவளுக்கு ஒரு அழகான ஒரு வெள்ளை முத்து மாலை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்ப அது என்ன இருந்துச்சுன்னா, அது ஒரு அழகான ஒரு இளஞ்சிவப்பு பெட்டியில இருந்தது. உடனே அவங்க அம்மா பார்த்து சொன்னா, அம்மா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குங்கம்மா, எனக்கு வாங்கித்தாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ப்ளீஸ் மம்மி அப்படின்னு கேட்கும் போது அம்மா சொல்றாங்க, அந்த பெட்டின் விலைய பார்த்தியா, அது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு, அதனால நம்ம என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அம்மா சொல்றாங்க, நீ நிஜமாவே உனக்கு இது ரொம்ப பிடிச்சிச்சுன்னா நீ என்ன செய், கொஞ்சம் வீட்டுல எக்ஸ்ட்ரா வேலை பார்த்து, இன்னும் ஒரு வாரத்துல உனக்கு பர்த்டே வேற வரும், அப்புறம் பாட்டி, நம்ம மாமம், அத்தை எல்லாரும் உனக்கு கிஃப்ட் தருவாங்க, அதெல்லாம் சேர்த்து வச்சு நீ என்ன செய், இந்த கிஃப்ட வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இவளுக்கு வந்ததும் என்ன ஆச்சுன்னா, சரி நம்ம எப்படியாவது அதை வாங்கிடணும், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மம்மிக்கு போய் ஹெல்ப் பண்றா. ஏதாவது மம்மி உங்களுக்கு நான் இந்த ஹெல்ப் பண்றேன், அதை ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப காசு சேர்க்க பார்த்தாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா, ஒரு முறை போய் மம்மி கிட்ட, மம்மி நான் நேபர் கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க நேபர் கிட்ட போய், மிஸ்ஸஸ் ஜோன்ஸ், நான் உங்க தோட்டத்துல உள்ள கார்டன்ல ஹெல்ப் பண்றேன், எனக்கு நீங்க காசு தருவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க சரிமா வா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா, அவளுக்கு $1 கொடுத்தாங்க. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அவ சேர்த்து வச்சு அந்த முத்து மாலைய வாங்கினா. ஜனனிக்கு அந்த மாலை மிகவும் பிடிச்சது. அவ என்ன செய்தா, அதை எப்பவுமே போட்டுட்டு ஸ்கூலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டினா, அப்புறம் பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் காட்டிட்டு என்ன செய்தா, ஒரு 2 நாள் கண்டினியூஸா நைட்டு கூட போட்டுட்டு தூங்கிட்டு இருந்தா. அவங்க அம்மா சொல்லுவாங்க, நீ குளிக்கும் போது இல்லாச்சு ஸ்விம்மிங் போகும்போது என்ன செய்யணும், அதை கழட்டி வச்சுட்டு தான் குளிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஜனனிக்கு ஒரு அப்பாவும் இருந்தாங்க. அவர் எப்பவுமே அவ தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பெட் டைம் ஸ்டோரி சொல்லிட்டு அவளை என்ன செய்வாரு, தூங்க வைப்பாரு. ஒரு நாள் கதை முடிந்ததும் அவர் கேட்டாரு, ஜனனி நீ என்ன நிஜமா லவ் பண்றியாமா? ஆமாப்பா, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லும் போது அப்படி சொன்னார்னா, அந்த முத்துமாலை எனக்கு குடுக்கறியான்னா, அப்ப அந்த ஜனனி சொன்னா, அப்பா என் முத்துமாலை மட்டும் வேண்டாம், ஆனா அதுவும் அந்த குதிரை பொம்மை இருக்குல்ல அது எடுத்துக்கங்க, இல்ல அந்த பாபி டால் இருக்கு இது எடுத்துக்கங்க, ஆனா இது மட்டும் கேட்காதீங்க அப்படின்னு சொன்னா. அதுக்கு அப்பா சிரிச்சிட்டு சொன்னாரு, பரவாயில்லம்மா அப்பா, இன்னொன்னு என்ன செய்யறேன், நேசிக்கிறேன், நீ எனக்கு தரலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு. ஒரு வாரம் கழிச்சு அவ மீண்டும் கேட்டார், ஜனனி நீ என்ன லவ் பண்றியா? ஆமாப்பா ஐ லவ் யூன்னு சொல்றா. அதுக்கு அவர் கேக்குறாரு, அப்படி நம்ம முத்து மாலையை குடுக்கறியான்னு. அப்பா நான் அன்னைக்கே சொன்னேன், மாலை மட்டும் கேட்காதீங்க, எது கேட்டாலும் தரேன் அப்படின்ட்டு. அப்பா சொன்னாரு, இட்ஸ் ஓகே, நீ தூங்க போமா, காட் பிளஸ் யூன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த கதை தொடர்ச்சி நாளைக்கு பாப்போம். என்ன நடக்க போகுதுன்னு யோசிச்சுட்டு சமாதானத்தோட தூங்குங்க. குட் நைட்.